நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற நல்ல நாமத்திலே நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவரை துதிக்கலாம். தொடர்ந்து அவருக்காக ஓடலாம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த வேதாகமத்திலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வேத வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியோடு வாழ விரும்புகிற யாவரும், எடுத்துட்டீங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன படுவாங்களா? எப்படி? அல்லேலூயா. அன்றியும் வாசிங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். அப்ப யாருக்கு துன்பம் அதிகமா வருமா? யாருக்கு துன்பம் அதிகம் வருமா? அது தெரிஞ்சிருக்கணும். நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. எப்போ அதிகமா பக்தியா வாழ விரும்பணும்னு விரும்புகிறோமோ, முடிவெடுக்கிறோமோ, அப்போ துன்பம்னா என்னன்னு நமக்கு தெரியும். இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. இனிமேல் பக்தியா வாழ விரும்பணும், இயேசுவுக்காக வாழ விரும்பணும் அப்படின்னு வைராக்கியமா இருக்கிறாங்கல்ல, இவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இனிமேல் தான் நிறைய காரியங்களில் கர்த்தர் சோதிக்க போறார், நம்மை புடமிட போகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம தேவனுக்குள்ள எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. எப்போ நம்ம பக்தியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ விரும்புகிறோமோ அப்போ துன்பம் என்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்லா, இயேசு என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றாரோ யோர்தான் நதிக்கரையில், யாராலே எங்கே வழி நடத்தப்பட்டாரு? பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். எதுக்கு வனாந்தரத்திற்கு? அங்கே பிசாசினாலே சோதிக்கப்படும்படிக்கு. ஞானஸ்தானம் ஆண்டவர் அடையாளமாய் பெற்று, அந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு எவ்வளோ போராட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் காண்பிப்பதற்காக தான் அந்த பூமியில் அவர் வாழ்ந்து காமிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் 105வது வசனத்தில் எங்கே பாருங்க, எல்லாரும் பாருங்க, என்ன தான் பார்க்கணும், பைபிள் படிக்கக்கூடாது. 119ஆம் சங்கீதம் 105வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? பைபிளை பார்த்து சொல்லக்கூடாதுன்னு அதான் என்ன பாருங்கன்னு சொன்னேன். இது தெரியாத நம்மளுக்கு? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு எப்படியாமா? தீபமா. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற இவங்களுக்கு இனி வருகிற நாட்களில் வசனம் தான் கால்களுக்கு தீபமா இருக்கணும். அவங்களுக்கு மாத்திரமல்ல, எவ்வளோ பேர் பக்தியா வாழ விரும்பி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமா இருந்திருக்கிறதா? இந்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஜெபிக்கணும். இந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஞானஸ்தானத்திற்காக பக்தி விருத்தி ஆகும்படி, விசுவாசம் அதிகரிக்கும்படி, இன்னும் தேவனுக்காக இந்த பிள்ளைங்க வாழும்படி இன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இனி உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். இந்த பிள்ளைகளுக்கு
கால்களுக்கு கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமாய் இருக்கணும். உலகத்திலிருந்து இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட போறாங்க இவங்க. கடல் தண்ணியோடு கடல் தண்ணியா இருக்க கர்த்தர் இவங்களை விடல. சொல்றது புரியுதா? உலகத்தோடு உலக மனிதர்கள் செய்கிற காரியங்களை இவர்கள் செய்யும்படி இவர்களை விடாம உலகத்திலிருந்து தனக்கென்று அவர் பிரித்தெடுக்கிறாரு. அல்லேலூயா. கடல்ல இருந்து தண்ணியை பிரித்தெடுத்து அது உப்பா மாறுது. இந்த பிள்ளைங்களை கர்த்தர் இன்னைக்கு உலகத்துடைய பிடியிலிருந்து அவர் தனக்கென்று பிரித்தெடுக்கிறாரு. இந்த பிள்ளைங்க இனி வருகிற நாட்களில் உப்பா இருக்கணும். அநேகருக்கு பயன்படக்கூடியவர்களா இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. இந்த பிள்ளைங்க அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படணும் இன்னைக்கு. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 107ஆம் வசனம், அதை வாசிக்கலாம். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. எப்படி? இந்த பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, பக்தியோடு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழ விரும்புகிற யாராயிருந்தாலும் உபத்திரவம் என்பது உண்டு. அல்லேலூயா. உபத்திரவம் என்பது. இந்த சங்கீதக்காரனை ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறார். வாசிங்க இன்னொரு முறை கூட. நான் மிகவும். இது யார் சொல்றது? ஒரு சங்கீதக்காரன். எப்படி சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி. அப்படின்னா உபத்திரவம் என்னை சாகடிக்குது. பாடுகள், உபத்திரவங்கள், நான் அந்த உபத்திரவம் வரும்போது செத்துறலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம். எவன்? எலியா வனாந்தரத்தில். எடுத்துட்டீங்களா? 1 ராஜாக்கள் சீக்கிரமா எடுக்கணும். வீட்டில் தினந்தோறும் பைபிள் படிக்கணும், அப்பதான் எடுக்க முடியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம். இன்னும் பைபிளை திருப்பல, ஊழியம் செஞ்சவங்க கூட திருப்பல, இன்னும் சீக்கிரமா எடுங்க, படிங்க. அவன் வனாந்தரத்தில் எலியா பிரயாணம் பண்ணி போய், ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் சூறை செடிக்கடியில் உட்காந்து, என்னது? எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தெரியுமா எலியா? தேவனுக்கு முன்னால நின்று தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்து தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன் எலியா. ஒரு நாள் பிரயாணமாய் அவன் போய் சூறை செடிக்கடியில் நின்று, போதும் ஆண்டவரே, வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உபத்திரவம் ஒரு ஊழியக்காரனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு துன்பம். வாழ்றதை விட நான் செத்து போகலாம் ஆண்டவரே, நான் சாக வேண்டும் என்று சொல்லி, படிங்க. என் உயிரை எடுத்துக்கங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கங்க என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் அவர்களை போல, இன்னைக்கு நீங்க அழைத்தீங்களே, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, நீங்கள் என்னுடைய பிதாக்களை போல நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக பயங்கரமான வெகு வைராக்கியமாய்
நான் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், இடித்து 14வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:14 இதே காரியத்தை அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்காக, கர்த்தாவே உமக்காக. எப்படி இருந்த? இன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, ஆரம்பத்தில் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு வந்தவங்க, ஞானஸ்தானம் வாங்கினவங்க, உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சுகவீனங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, போதும் கர்த்தாவே உமக்காக நான் எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்த ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், நான் சாகணும். யோனாவை பாருங்க. யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யோனா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஐயா பைபிள் எங்க உங்களுது? ஞானஸ்தானம் வேண்டிங்களா? எடுக்கலையா? பைபிள் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறோம். சரி நீங்கள் படிங்க எடுத்தவங்க படிங்க. யோனாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். 3வது வசனத்தை படிங்களே. இப்பொழுது கர்த்தாவே என் உயிரை எடுத்துக்கோங்க, நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம். யார் சொன்னது? லேலே சொல்லுங்க. லேலுயா. கர்த்தர் யோனாவை அழைக்கிறாரு. ஒரு காரியத்தை சொல்றாரு. அவன் தப்பிச்சு போறான். மறுபடியும் அவனுக்கு ஒரு மீன் வயிற்றில் போடுறாரு. மறுபடியும் அவனை காப்பாற்றுறாரு. மறுபடியும் ஒரு காரியத்தை செய்கிறாரு. கர்த்தருடைய வேலைக்காரன் தான் இவன். யாரு? யோனா. கர்த்தருடைய வேலைக்காரன் தான் யாரு? எலியா. போதும் ஆண்டவரே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளுங்க, நான் வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். யோனாவினுடைய சரித்திரம் என்னாச்சுன்னு ஆவியானவர் சொல்லவே இல்லை. யோனாவுடைய நிலைமை என்னாச்சுன்னு சொல்லவே இல்லை. ஆனா எலியா கடைசியில அக்னி ரதத்துல, சுழல் காற்றுல எங்க எடுத்து செல்லப்பட்டாரு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற நம்ம பிள்ளைங்க, எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்து ஆண்டவரோடு காரியங்களை செய்தாலும், எலியாவை போல கடைசியில் தேவ பர்வதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எத்தனையோ போராட்டம், எத்தனையோ ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள் ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் திரும்பி பாருங்க. எலியா ஓடுறாரு. யோனா அப்படியே ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. 2 பேருக்கும் பலவிதமான சோதனைகள் வருது. யோனா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அந்த யோனா 4:4 சொல்றாரு, நீ எது வரைக்கும் எரிச்சலா இருப்ப? எது வரைக்கும் எரிச்சலா இருப்ப நீ? 4வது வசனத்தை வாசிங்க. நல்லதா என்றார். அதற்கு அவன் என்ன சொல்றான்? நான் சாகர வரைக்கும் அப்படித்தான் இருப்பேன். யார் சொல்றது? யார் சொன்னது? யோனா. நான் இப்படித்தான் இருப்பேன், சாகர வரைக்கும் இப்படித்தான் எரிச்சலோடு இருப்பேன். தேவனால ஒன்றும் செய்ய முடியல. ஆனா எலியா, ஆண்டவர் வந்து கேட்டார், உனக்கு இங்க என்ன வேலை? நான் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு நான் சொல்ற வேலையை செய்யன்னு எலியாவுக்கு சொன்னாரு. எலியா அப்படியே கீழ்ப்படிந்தாரு. எலியா மேல ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருந்தாரோ அந்த திட்டம், எலியா மேல கர்த்தருடைய திட்டம் நிறைவேறி அவர் முடிஞ்ச உடனே பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்குறவங்களுக்கும், ஞானஸ்தானம் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும், இனி வாங்க போறவங்களுக்கும் கிடைக்கும்படி இந்த நாளிலே, இந்த திருச்சபையில நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடலாம்.